ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 25 கணக்குகள் வந்து பார்ப்போம். இப்போ முதல் கேள்வி வந்து பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாலே ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? கொடுத்துருக்க 2 நம்பரையும் பெருக்கிடுங்க. 2 டேஸ் இருக்கா, 20யும் 30 வந்து பெருக்கிடுங்க. கீழே 20 + 30 அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 20 30 50 0 0 கேன்சல் 1 5 5 4 5 20. ஆன்சர் வந்து என்னது? 12. ஆன்சர் வந்து 12 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 12 நாட்கள். அவ்வளோதான். செகண்ட் கணக்கு. 14 அச்சுக்கோப்பர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். அப்படின்னா 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பர்கள் தேவை? ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலை அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த 70 பக்கங்களை முடிப்பார் இருக்குல்ல, இதுதான் வந்து வேலை. எல்லா கணக்குலையும் வந்து ஒரு வேலையை செய்ய அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கணக்கில் வந்து அப்படி கொடுக்காம 14 அச்சுக்கோப்பர்கள் 5 மணி நேரமாக வந்து ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். அப்போ இந்த 70 பக்கங்கள் தான் வேலை. ஓகேவா? வேலை அப்படிங்கிறத எப்போவும் ஒரு வேலைன்னு கொடுத்தாலும் சரி, 5 வேலை கொடுத்தா 10 வேலை கொடுத்தாலும் சரி, அல்லது ஏதாட்டும் ஒர்க்கு ஒரு 70 பக்கங்களை முடிக்காங்க 100 பக்கங்களை முடிக்கிறாங்க அப்படின்ட்டு கொடுத்தா அதை கீழே போடணும். ஓகேவா? 70ங்கிறத கீழே போட்டுடணும். மேலே வந்து மீதி 2 நம்பர் 14 × 5 போட்டுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ இதே மாதிரி இன்னொரு குரூப் செய்கிறாங்க. இது ஒரு குரூப் செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை வந்து முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை அச்சுக்கோப்பர்கள் வந்து தேவை? எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான். இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 1 14 14 5 14 70 1 5 5 1 5 5 1 10 10 5 100. ஆன்சர் வந்து என்னென்னா 10 தான். ஓகேவா? ஸோ 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க 10 அச்சுக்கோப்பர்கள் வந்து தேவை. இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். இதுங்களை எதுக்குமே ஃபார்முலாவே யூஸ் பண்ணல. எல்லாமே ஈஸியான கணக்கு தான். அடுத்த மூன்றாவது கணக்கு. ஒருவர் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஓகே, இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரூபா வந்து நம்ம மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம் பார்க்கணும். இங்கே ஒரு 1500 மிதிவண்டியை வாங்கி 500 செலவு பண்ணுறாரு. அப்போ 1500 + 500 2000. ஓகேவா? 2000 ரூபாய்க்கு வந்து அவர் செலவு பண்ணி மொத்த செலவு 2000 ரூபா. அதை மிதிவண்டியை 1800க்கு விற்கிறாரு. அப்போ 2000ல் 1800க்கு தான் விற்கிறாரு. அப்போ இதில் கழிச்சு எவ்வளவு? 200. ஸோ 2000ல் 200க்கு போகுது. × 100 ஒரு 200 200 10 200 2000 ஒரு 10 10 5 100 10%. நஷ்ட விகிதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. ஓகே, இந்த கணக்கில் புரியுதா? டோட்டலாக வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கீழே வந்து போடணும். மேலே வந்து அந்த நஷ்டத்தை போடணும். 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்புறம் 200 ரூபா நஷ்டம். அந்த நஷ்டத்தை போட்டு × 100 போட்டால் ஆன்சர் 10%ங்கிறது ஆன்சர். அடுத்த கணக்கு. ஆண்டிற்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டிற்கு 500ஐ தனி வட்டியாக தரும் அசல் வந்து என்ன? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி எழுதிடலாம். ஓகேவா? அசல் தனி வட்டி வந்து 500 ரூபா வந்து கிடைக்குது. 500 ரூபா கிடைக்குது. நமக்கு வந்து எத்தனை என்னது ஆண்டிருக்குன்னு ஒரு ஆண்டிருக்கு. அதனால் வந்து அது ஒன்றும் போட வேண்டாம். அசலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு ஓகேவா 5% எப்படி எழுதலாம்? 5/100 போடலாமா? இவ்வளோ தான். புரியுதா? இல்லை நீங்கள் இல்லைன்னா இப்படி கூட போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100ன்னு போட்டாலும் ஆன்சர் ஈஸியாக தான் வரும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா PNR / 100 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு அது மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனி வட்டி எங்கிட்டு போட்டுட்டு இது எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அசலை × 5/100ன்னு போடுங்க. இப்போ இதை வந்து இங்கிட்டு எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எங்கிட்டு கொண்டு வந்தால் 500 × 100/5 1 5 5 100 100 × 100 10,000. ஆன்சர் வந்து 10,000. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது ஆப்ஷனில் இருந்தும் கண்டுபிடிக்கலாம். இது ஆண்டிற்கு தானே. 10,000ல் வந்து 50,000ல் 5%ங்கும் போது 2500. 3000ல் 5% அப்படிங்கும்போது
ஓகே, நான் 10% கண்டுபிடிச்சு சொல்கிறேன். 1700 1500 10,000ல் 5% அப்படிங்கும்போது 500. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்தும் டக்குன்னு வந்து போடலாம். இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR டிவைடட் பை 100 போட்டு கூட போடலாம். 500 = பியோட வேல்யூ தெரியாது எக்ஸு, என் வந்து 1, R/100 5/100. இதை தான் வந்து நான் இங்கே இப்படியே டேரெக்டாக எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா, இதில் எப்படினாலும் வந்து இந்த கணக்கு வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு, கண்டிப்பாக இந்த கணக்கு எழுதி வைப்பாங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கணக்கு தான். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செய்வார். ஓகே, நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா வேலையை மட்டும் கீழே போட்டுக்கணும், மீதி ரெண்டையும் மேலே போட்டுக்கணும். 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலை செய்கிறாங்க. அப்போ 50 நபர்கள் 50 வேலைகளை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? 50 கேன்சல், 5 கேன்சல் 5. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5. ஓகேவா, இந்த இடத்துல தான் அங்கே வேலைக்கு பதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 70 புத்தகங்கள்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாடல், இந்த கணக்கு எல்லாமே நாளைக்கு வரும் பாருங்கள். நீங்கள் வேணாலும் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டார் எனில் ஏ பெரும் தொகை. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஓகேவா, ரெகுலர் மெத்தடில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தெரிஞ்சவங்க அந்த மெத்தடில் போட்டுருங்க. ஷார்ட்கட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏ வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பியோட வேல்யூ போடணும். பியோட வேல்யூ போட்டுட்டு கீழே ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியும் கூட்டி போட்டுருணும். ஓகேவா, எவ்வளவு? 25 இன்ட்டு அங்கே எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்களோ அந்த ரூபாவை வந்து எழுதணும். எவ்வளவு? 2 லட்சம். இப்போ இதை அடி கொடுக்கணும். ஒரு 25 25, 4 25 100, 8 25 எவ்வளவு? 200. ஓகேவா, மீதி 3 0 இருக்கா? 8000 இருக்குது. ஸோ 8000 × 15 தான் இதோட ஆன்சர். ஸோ 8 15 எவ்வளவு? 18 80, 15னா 120. ஓகேவா, 120 அடுத்து ஒரு 3 0, 1,20,000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1,20,000. ஓகேவா, புரியுதுல்ல? ஏ கேட்டிருந்தாங்கன்னா பி வேல்யூ போடுங்க. பி வேல்யூ மேலே போட்டுட்டு கீழே ஏயும் பி வேல்யூவும் கூட்டிடுங்க. ஏ பி வேல்யூவும் கூட்டினா 25. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு அடி கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்த கணக்கு, 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சியுமா 9 மீப்போவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகேவா, இரு எண்களின் பெருக்கல் பலன், அதான் இரு எண்கள் இருக்கா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா, இதுதான் இந்த பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்னில் 3 9 கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் அடி கொடுத்துடலாமா? 9 9 அடி போயிடும். 3 ஹெச்சிஎஃப் = ஆப்ஷன் பி 3. அவ்வளோதான். ஓகே, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதில் இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு இதில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. ஸோ எதை கேட்டாலும் வந்து இந்த கணக்கு வந்து செய்ய முடியும். அடுத்து, 10,000ன் 25% மதிப்பின் 15% எவ்வளவு? இதை ரெண்டாக வந்து பிரித்து செய்யணும். ஓகேவா, எப்படின்னா ஃபஸ்ட்டு 10,000க்கு போட்டுக்கோங்க. 10,000ல் 25%னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 100 × 25 2500. ஓகேவா, இந்த 2500க்கு என்ன சொல்கிறாங்கன்னா 15% கேட்காங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 150 300 375. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 375. ஓகேவா, ஸோ இதே மாதிரி இன்னொரு கணக்கு உண்டு. 200ல் 1/2% வந்து எவ்வளவுன்ட்டு உண்டு. ஓகேவா, அப்போ 1/2% அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு. இதில் வந்துச்சுன்னா இது இந்த 200 இங்கே உள்ள இந்த 200 கேன்சல் ஆயிரும், 1ங்கிறது ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது எனில் அவருடைய ஏற்பட்ட மாற்றம் என்னது?
ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்னா இதோட இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 100. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எக்ஸோட வேல்யூங்கிறது இந்த 10 தான். ஓகேவா? ஸோ 10 × 10 டிவைடட் பை 100. 1% ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1%. இந்த 1% வந்து டிக்ரீஸ் ஆகும், நட்டம். சில கேள்வியில் வந்து கேட்க மாட்டாங்க 1% லாபமாக நட்டமானு சில இதில் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இது 1% வந்து நட்டமாகும். அடுத்த கேள்வி, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொண்டு முடிக்க முடியுமெனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகே, இந்த கணக்கு வந்து ஒரு முக்கியமான குரூப் 2லலாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இல்லையே பார்ப்போம். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்போ இவர் 3 நாளில் செய்யக்கூடிய வேலையை இவர் 1 நாளில் செஞ்சுருவார். இதான கான்செப்ட்டு. ஓகேவா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருமா? 24 நாட்கள் வந்து வருமா? ஓகேவா? இவங்களோட 2 பேரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 24 நாட்கள் வந்து வரும்ன்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்போ இது என்ன 3ஆ? அப்போ 30க்கு வாங்க. 30க்கு வந்துச்சுன்னா இவர் 30 நாளில் செய்கிற வேலையை இவர் எத்தனை நாளில்? 10 நாளில் செய்வார். 33, 36. அப்போ 36 நாளில் செய்கிறத இவர் 12 நாளில் செய்வார். புரியுதில்ல? ஏன்னா இவர் 3 நாளில் செஞ்சால் 1 நாளில் செய்வார். அப்போ இதை வந்து டிவைடட் பை 3னா இங்கே வரும். அப்போ 36 டிவைடட் பை 3னா 12ன்னு வரும். ஓகேவா? இப்போ 12. அப்போ ஏ வந்து 12, பி வந்து 36. ஓகேவா? இதாங்க வந்து கான்செப்ட். இப்போ இப்போ ஏயும் பியும் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தால், 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் என்ன சொல்லியிருக்கேன்? 2ஐயும் பெருக்கணும், கீழே வந்து 2ஐயும் கூட்டணும். 12 36 கூட்டினா 48. 1 12 12, 4 12 48, 1 4 4, 9 4 36. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9 நாட்கள். ஓகே, இதில் நீங்கள் டக்குன்னு இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 நாள் செஞ்சால் இவர் 1 நாளில் செய்கிறாரு. அப்போ 30 நாளில் செஞ்சால் இவர் 10 நாளில் செய்வார். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 24 வரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இதில் தான் 24 வருது. ஓகே, இந்த கணக்கு இந்த ஒரே ஒரு கணக்கு தான் இருக்குது. இந்த கணக்கு தான் திரும்ப திரும்ப பல முறை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 1 ப்ளஸ்ஸு. ஓகே, இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 25 உறுப்புகள் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு 25 உறுப்புகள் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். எக்ஸை பண்ணும்போது -1 பவர் -1 வந்து என்ன வரும்? -1 தான் வரும். ஓகேவா? -1 ஸ்கொயர்னால் வந்து என்ன வரும்? இங்கே வெளியே ப்ளஸ் இருக்குது, இங்கே இந்த மைனஸ் வந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே வந்து +1ன்னு வரும். இதே மாதிரி தான் இந்த ஆட் நம்பர் வந்துச்சுன்னா, ஒற்றைப்படை நம்பர் வந்துச்சுன்னா -1 வரும். இரட்டைப்படை நம்பர் வந்துச்சுன்னா +1 வரும். அப்போ -1 +1ன்னு வரும். அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல்னு ஆகிரும். அப்படின்னா வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பர்லேருந்து 24 வரைக்கும், ஓகேவா? 1ஆம் நம்பர்லேருந்து 24 வரைக்கும் 12 ஜோடி வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 25வது நம்பர் மட்டும்தான் வந்து இதில் ரிமைனிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா -1 +1 -1 +1 -1 +1ட்டு 24 வரைக்கும் இந்த -1 +1ட்டு 12 ஜோடி வந்து கேன்சல் ஆயிரும். 25வது நம்பர் என்ன வரும்? ஒற்றைப்படை தானே. ஒற்றைப்படையெல்லாம் மைனஸ். அப்போ இதில் -1 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -1. எக்ஸோட வேல்யூ -1. அப்போ ஒய்க்கு பார்ப்போம். ஒய்க்குங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இல்லை -1 அது ஹோல் பவர் 1னா வந்து என்னது? -1 தான். ஆனால் இப்போ இங்கே -1 ஸ்கொயர் பண்ணால் இது +1 ஆயிரும். ஆனால் இங்கே வெளியே மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் போயிட்டு இதை மைனஸ் ஆக்கி விட்டுரும். அப்போ இது திரும்பி -1 ஆயிரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இது க்யூப்னா மைனஸ் தான் வரப்போகுது. அப்போ இந்த ப்ளஸும் மைனஸும் பெருக்கும்போது மைனஸ் வந்துடும். அப்போ இது -1. அப்போ -1 -1 போயிட்டு இருக்கும். எத்தனை வரைக்கும்? 25 -1. 25 உறுப்புகள்ட்டாங்களா? அப்போ 25 × -1. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னதுன்னா -25. கேள்வி என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25
ஹோல் ஸ்கொயர். இப்போ இது இப்போ ஸ்கொயர் பண்ணால் 1. இது 25 ஸ்கொயர் வந்து 625. ஓகே, 625. ஆன்சர் வந்து 626. ஆன்சர் ஆப்ஷன் சி 626. அடுத்தது 3, 6, 9 அப்படியே போயிட்டு 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை? ஓகே, 3 3ஆக கூடுது. ஓகே, 3 3 3ஆக கூடுது. இந்த மாதிரி கணக்கில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்கா, இந்த லாஸ்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 108. அந்த ஃபஸ்ட் டேர்ம் வச்சு டிவைட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டேர்ம் வச்சு டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேவா? 1 3 3 3 9 மிச்சம் 1 18 6 3 18 ப்ளஸ் 1. ஆன்சர் வந்து 37. அடுத்த கேள்வி. இந்த கணக்கில் வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இப்போ இங்கே 49 இருக்கா, 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ வரும்? 7 வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பார்க்கணும். அடுத்த வேல்யூ வந்து என்னது? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த நம்பர் என்ன வந்திருக்கோ இதோட அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னது? இது 49க்கு இது 7. இப்போ இதோட அடுத்த ஸ்கொயர் வேல்யூங்கிறது என்னது? 64. 64ங்கிறது என்ன வரும்? 8 வரும். ஸோ ஆன்சர் வந்து 8. அவ்வளோதான். புரியுதா? இந்த மொதல் நம்பரை மட்டும் பார்க்கணும். இந்த மொதல் நம்பருக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்கொயர் வேல்யூ இப்போ 49ன்னு இருக்குப்பா, இல்லை ப்ளஸ் இருக்கா, அதனால் வந்து அடுத்த ஸ்கொயர் வேல்யூ பார்க்குறோம். அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னது? 64 8ன்னு போடுறோம். இதே 49 மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முந்தின ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். முந்தின ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? 36. ஆன்சர் வந்து 6ன்னு வரும். அவ்வளோதான். வேணா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது வேணாலும் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து இப்போ என்ன நான் இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வேணாலும் காமிக்க. இப்போ 81 இருக்குது. இதில் ரூட் எடுத்த 9. 16 9 25. ஓகேவா? 25 220ம் 25 வந்து எவ்வளவு? 225. 225க்கு ரூட் எடுத்தால் 225க்கு ரூட் எடுத்தால் 15. ஸோ 49 15 64. 64க்கு ரூட் எடுத்தால் 8. ஓகேவா? இது நீங்கள் இவ்வளோ செஞ்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா பார்த்தோன்னா 49 ப்ளஸ் இருக்குது, அப்போ அதோட அடுத்த ஸ்கொயர் வேல்யூ வந்து 8ன்ட்டு போட்டுட்டும் போகலாம். அடுத்தது இரு சார்பகா எண்களின் மீச்சிமா 5005. ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி தான். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. அந்த இரு எண்களில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க 65ன்ட்டு. இன்னொரு எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து LCM வந்து என்னென்னா 5005ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சார்பகா எண்கள் இருக்கா, இந்த சார்பகா எண்களோட HCF வந்து ஆல்வேஸ் வந்து 1. அந்த அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு செய்ய முடியும். சார்பகா எண்களின் HCF வந்து ஆல்வேஸ் வந்து 1. அப்போது இவ்வளோ தான். இங்கே 1 போட்டுருவீங்களா? அப்போ ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா 5005 டிவைடட் பை 65. 1 5 5 13. 1 5 5 0 0 1. 1 13 13. 7 13 91 வரும். ஓகேவா? மிச்சம் 9 வரும். திரும்பி 91 வரும். திரும்பி 7 13 91. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 77. இதில் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து இரு சார்பகா எண்களின் HCF வந்து ஆல்வேஸ் வந்து 1. இப்போ பாருங்கள், ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனில் இருந்து போயிடணும். ஓகேவா? ஆப்ஷனில் 180 இருக்குது. 180ல் 25%ங்கிறது எவ்வளவு? 10%னா 18. 20%னா 36. 25%னா 45. 180ல் 45 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 125ன்னு வரும். அப்போ இது கிடையாது. 170 இதில் 25%னா 10னா 17. 34 34 அது புள்ளி. ஓகேவா? 34 16 17னா 8.5ன்னு வரும். இது புள்ளியில் வரும். புள்ளிலையும் வராது. 160 160ல் 25%னா 16 32 40. அப்போ 160ல் 40 போச்சுன்னா 120. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
அடுத்தது ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது எனில் 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை எவ்வளவு? உலோக கலவை அப்படிங்கிறது 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100% எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதில் 26% வந்து தாமிரத்தை வந்து கொண்டிருக்கு. 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. ஓகே, 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. இப்போ 260 கிராம் தாமிரத்தை பெற உலோக கலவையின் அளவு வந்து எவ்வளவாக இருக்கணும்? ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கேயே 260 போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா இது இந்த 2 பேருக்கு இதெல்லாம் அடி கொடுத்த ஆன்சர். 1 கேன்சல் 1 10 10 × 100 1000. ஸோ ஆன்சர் வந்து 1000 கிராம். ஓகே, இப்போ இதை மேட்ச் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். இப்போ இந்த 26% இருக்கா, இது 100ல் 26 கிராம்னு மாதிரி வச்சுக்கோங்க. 100 கிராமில் 26 கிராம் வந்து உங்களுக்கு என்னது, இது தாமிரம். 100 கிராமில் 26 கிராம் வந்து தாமிரம் இருக்குது. அப்போ 260 கிராம் வரணும்னா இங்கே 1000 கிராம் வந்து மொத்த கலவையாக வந்து இருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் இது சிம்பிளான கான்செப்ட் தான். அடுத்த ஒரு எல்சிஎம் 35 42 30. ஓகேவா, இதோட எல்சிஎம் வந்து காண்கன்ட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 35 42 30க்கு. ஓகே, இதில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 7 போடுமா? 7 போட்டால் 7 35 6 42 30 6 5 1 6 6 5 30. அடுத்து 5 போட்டால் 1 1 1 வந்துடும். 6 5 30 30 இன்ட்டுனா 30 × 7 210. 30 × 7 210. ஸோ இந்த 210 வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 210ங்கிறது இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 210 A³ C³ B³. ஓகேவா, இந்த A³ B³ C³ வந்து எப்படி வருதுன்னு வேணாலும் சொல்லிடுறேன். இப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா டேமையும் எழுதிடணும். ஓகேவா, எல்லா டேம்னா இல்லை இருக்கக்கூடிய எல்லா டேம் A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்க்கணும். இப்போ ஏயில் வந்து ஹையஸ்ட் பவர் என்னது? இங்கேயும் A இருக்குது, இங்கேயும் A இருக்குது, இங்கேயும் A இருக்குது. ஆனால் ஹையஸ்ட் பவர் வந்து கியூபு. அடுத்து இங்கேயும் B இருக்குது, இங்கேயும் B இருக்குது, இங்கேயும் B இருக்குது. பியில் ஹையஸ்ட் பவர் கியூபு. இங்கேயும் C இருக்குது, இங்கேயும் C இருக்குது, இங்கேயும் C இருக்குது, இங்கேயும் C இருக்குது. ஆனால் சியில் ஹையஸ்ட் பவர் கியூபு. ஸோ A³ B³ C³ தான் வரும். இதே HCFனா காமன் நம்பர் வித் லோ பவர்னு வரும். ஓகேவா, காமனாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் வரும், லோ பவர்னு வரும். அடுத்தது ஒரு HCF. ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன, X + Y ஸ்கொயரு, Y + Z ஸ்கொயரு, Z+ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த HCFல காமனாக இருக்கக்கூடிய டேம் எதுவுமே கிடையாது. அப்படி காமனாக இருக்கக்கூடிய டேம் எதுவுமே இல்லைன்னா ஆன்சர் வந்து HCF வந்து எப்போ வந்து என்னது 1 தான் வந்து வரும். அடுத்தது ஓகே, இப்போ இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி A/B = 2:5, B/C = 15:17. இப்போ A/B/C வந்து கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2யும் பெருக்கணும். இந்த 2யும் பெருக்கினா எவ்வளவு? 30. அடுத்து இந்த 2யும் பெருக்கணும். இந்த 2 பெருக்கினா I 15 75. அடுத்தது இந்த 2யும் பெருக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த 2, அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 2. ஓகேவா, அப்போ 15 30 போட்டாச்சு, 5 15 75 போட்டாச்சு, 5 35 போட்டாச்சு. இப்போ இதை எதால அடி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். 5ஆல் அடி கொடுக்கலாம். 5ஆல் அடி கொடுத்தா 6 5 30, 15 5 75, 7 5 35. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 6 15 7. இதுக்கப்புறம் அடி கொடுக்க முடியாது, அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி கணக்கு இருந்துச்சுன்னா இதில் வேல்யூ வந்து உள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆன்சருங்கிறது ஆப்ஷன் B 3. இதை வந்து குரூப் 2 கணக்கில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 3/1ன்னு கொடுத்துருந்தாங்க. 3/1னாலும் என்ன ஆன்சர்? 3 தான் ஆன்சர். அப்போ 3/1னாலும் சரி தான். 3ன்னு கொடுத்தனாலும் 3/1னாலும் கரெக்டு தான். இப்போ இது இப்படி கொடுக்கலாம், அல்லது √7. ஓகேவா, அதுக்குள்ளே ஒரு √7. இப்போ இந்த 3க்கு பதிலாக 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்தாலும் 7 ஆன்சர் வரும். 10 கொடுத்தா 10 ஆன்சர் வரும். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஆன்சர் வரும்.
அடுத்த ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. இப்போ இது 1ன்னு வச்சுக்கிட்டோமே, இது 1 இது 1, L1 B1ன்னு வச்சா என்ன ஆன்சர் வரும்? 1 × 1 1 தான் வரும். ஓகேவா? இப்போ இது 2 மடங்கு ஆகிறது. அப்போ இது 2 மடங்கு ஆச்சுன்னா என்ன வரும்? 2 × 2 2 × 2னா 4 வரும். அப்போ 1ங்கிறது 4ஆக மாறுது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 மடங்கு. அடுத்தது A/B. ஓகே, இது வந்து இதற்கு முன்னாடி செஞ்சோம்ல அந்த கணக்கு மாடலே தான். 6 12 9 27 ABC. இப்போ இந்த 2 இருக்குன்னா இப்போ 6 சாரி 9 45 6 54 12 × 9 108 12 × 27 324. ஓகே, இப்படி செஞ்சு அடி கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவும் ஒரு மெத்தட் செய்வோம் தெரியுமா? இந்த கணக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை, அந்த மெத்தட்னாலும் உங்களுக்கு எப்படியும் வந்து அடி கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இது இந்த மெத்தடில் எழுதணும். 54 108 324. இப்போ இதை அடி கொடுக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு 9ஆல் அடி கொடுப்போம். 50 45 69 54 12 9 108 39 27 மிச்சம் 5 54 54னா 69 54 1 6 6 ஈராறு 12 6 6 36. ஆன்சர் வந்து 1 2 6 1:2:6. ஆன்சர் ஆப்ஷன் பி 1:2:6. அடுத்தது ஒரு HCF வந்து கேட்டிருக்காங்க இப்படி கொடுத்து. இந்த மாதிரி கணக்கில் HCF அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, மேலே உள்ளதுக்கா இந்த நம்பருக்கு HCF வந்து எடுக்கணும். 2, 4, 6 HCF எடுத்தா 2, மேலே வந்து 2 வரும். கீழே உள்ளதுக்கு LCM எடுக்கணும். மேலே உள்ளதுக்கு HCF, கீழே உள்ளதுக்கு LCM எடுக்கணும். கீழே உள்ளதுக்கு LCM எடுத்தால் என்ன வரும்? 3 5 25 3 1 5 25 அடுத்து 5 1 1 25 அடுத்து 5. ஓகேவா? அப்போ 5 25 25 × 3 75. ஆன்சர் வந்து 2/75. இப்போ இந்த கணக்குக்கு உதாரணத்திற்கு இந்த கணக்கில் வந்து LCM கேட்குறாங்க. LCM கேட்டிருந்தா எப்படி செய்யணும்னா, இது அப்படியே மாற்றி வரும். எப்படின்னா, இங்கே வந்து LCM நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மேலே உள்ளதுக்கு LCM கேட்டால் மேலே உள்ளதுக்கு LCM கண்டுபிடிப்பீங்க, கீழே உள்ளதுக்கு HCF வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அந்த மெத்தடில் வந்து வரும். ஸோ லாஸ்ட் கணக்கு. ஓகே, இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் குரூப் 4ல் கேட்பாங்க. x² - 25 / x + 3 என்பதை இந்த இதால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வகுக்கும் போது அப்படின்ட்டு இருக்கா, நம்ம அதை பெருக்கலை மாற்றணும். பெருக்கலை மாற்றினா இது தலைகீழாக மாறிட போகுது. x² - 9 / x + 5. ஓகேவா? ஸோ இந்த டைம் அப்படியே எழுதிடும். x² - 25 / x + 3. இந்த வகுத்தல் அப்படிங்கிறத பெருக்கலை மாற்றும் போது, ஒரு வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது அது என்ன ஆகும்? தலைகீழை வந்து போடணும். தலைகீழ் போட்டால் பெருக்கலாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ இதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை என்ன 5² எழுதிக்கலாம், இதை 3² எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா என்னது? a + b a - b. அப்போ a + b a - bனா என்ன வரும்? இந்த இதில் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுமோ அவ்வளோதான். இதான் வந்து ஆன்சர். x + 5 x - 5 / x + 3 into x + 3 x - 3 divided by x + 5 x + 5 x + 5 cancel, x + 3 x + 3 cancel, x - 5 x - 3 மட்டும் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி x - 5 x - 3ங்கிறது இந்த கணக்கோட ஆன்சர். ஸோ